நெல்லை சிபிசிஐடி அலுவலகத்தில் சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி தலைமையில் அவசர ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திசையன் விளை கரை சுற்று பகுதிக்கு சென்று விசாரணை நடத்த சிபிசிஐடி அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், இது குறித்தான முழு விவரம். வணக்கம் பிரபாவதி. கடந்த மே மாதம் 4ஆம் தேதி நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் என்பவர் அவரது இல்லம் அமைந்திருக்கக்கூடிய திசைன்விளை அருகே இருக்கக்கூடிய கரை சுற்று புதூர் அவரது சொந்த தோட்டத்தில் உடலானது பாதி இருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அவரது மர்மமான மரணத்தை குறித்து விசாரிப்பதற்காக நெல்லை காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு வழக்கு விசாரணையானது துரிதமாக நடைபெற்று வந்தது. ஒரு மாதமாகியும் அந்த வழக்கு விசாரணையில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாத காரணத்தினால் தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி கடந்த 25 நாட்களுக்கு முன்னதாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக நெல்லை மாவட்ட சிபிசிஐடி அலுவலகத்தில் இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. அது மட்டுமில்லாமல் ஜெயக்குமார் மரணத்தின் போது அவர் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த அனைவருக்குமே சிபிசிஐடி போலீசாரால் சம்மன் வழங்கப்பட்டு வழக்கு விசாரணையானது தினமும் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் நடைபெற்று வந்தது. தற்போது சிபிசிஐடி எஸ்பியாக இருக்கக்கூடிய முத்தரசி தலைமையில் 20க்கும் மேற்பட்ட சிபிசிஐடி அதிகாரிகள் இன்று காலை முதலே ஒரு தீவிரமான ஒரு ஆலோசனை ஈடுபட்டிருந்தார்கள். கடந்த 20 நாட்களாக நடைபெற்று வந்த இந்த வழக்கு விசாரணையின் போது விசாரிக்கப்பட்ட நபர்கள் குறித்த விவரங்கள் மற்றும் விசாரணையின் போது சிபிசிஐடி அதிகாரிகள் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் அளித்த பதில்கள் அனைத்துமே வீடியோ காட்சிகளாக பதிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வந்தது. தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தை முடித்துவிட்டு இன்று மதியத்திற்கு மேல் ஜெயக்குமாரின் சொந்த ஊரான கரை சுற்றுப்புது பகுதியில் இந்த அடுத்த கட்ட விசாரணையானது துவங்க இருக்கிறது. வருகின்ற 20ஆம் தேதி சட்டப்பேரவை கூட இருக்கின்ற காரணத்தினால் எதிர்க்கட்சிகள் ஜெயக்குமாரின் மரணம் குறித்த கேள்விகள் கேட்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பில் தற்போது இந்த வழக்கு விசாரணை மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாக சிபிசிஐடி அதிகாரிகளும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த 1.5 மாதங்களாக நடந்து வரக்கூடிய இந்த வழக்கு விசாரணை தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று கூறலாம். வழக்கு விசாரணையானது இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளதாகவே சிபிசிஐடி அதிகாரிகள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இன்று மாலை மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களும் அந்த கரை சுற்று பகுதியில் முகாமிட்டு சிபிசிஐடி அதிகாரிகள் வழக்கை விசாரிக்க இருக்கிறார்கள். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.